ஹாய் ஆதர்ஸ் வீடியோஸில் இன்றைக்கி நம்ம சாம்ராட் அசோகரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாம்ராட் அப்படின்னா சக்கரவர்த்தி அல்லது உச்சபட்ச அதிகார வரம்பு உடையவர் அப்படின்னு அர்த்தம். இந்த சக்கரவர்த்தி அசோகர் பிம்புசாரர் அப்படிங்கிற அரசருடைய மகன், அதாவது மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி இந்தியாவை பிரிட்டிஷ், அதுக்கு முன்னாடி மொகல்ஸுக்கு முன்னாடி இந்த மௌரிய வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் உள்ள முக்கியமான அரசர் தான் இந்த சாம்ராட் அசோகர். இவர் ஒவ்வொரு நாடு கூடயே போரிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கிக்கிட்டே வர்றாரு. அப்படி வரும்போது கலிங்க போர்னு ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் மரணம் அடைகிறாங்க. அந்த போர்க்கள காட்சியை போர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறாரு. மனசு உடைஞ்சு ரொம்ப அழுறாரு. ரொம்பவே அந்த விஷயம் அவருடைய மனசை பாதிக்குது. அன்னையிலேருந்து இனிமேல் நான் போரிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மனசு மாறி அவர் புத்த மதத்தை சேர்றாரு. புத்த மதத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மேலே தெரியுது இல்லையா, இதுதான் அவர் கட்டின முதல் புத்த கோயில். இது சாரநாத் தூண். அந்த தூணில் காணப்படக்கூடிய கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய தூண்கள்லேயும் கல்வெட்டுகள்லையும் எழுதப்பட்ட லாங்குவேஜ் அராமிக் மற்றும் கிரேக்க மொழியில் இருக்குது. ஸோ இவர் பாரசீகத்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சவர். இந்த கல்வெட்டுகள் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இதுக்கான சான்றுகள் 14 சான்றுகள் மொத்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மகாபோதி அப்படிங்கிற இந்த புத்த மத கோயில் இன்றைக்கும் உலக பாரம்பரிய சின்னமாக